لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையிலே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்று முழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் போதை பாவனை, அதனால் ஏற்படுகின்ற சமூக குடும்ப விளைவுகள் தொடர்பான ஒரு சிறியதொரு நினைவூட்டலை உங்களுக்கு தருவதற்கு நான் விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது, வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று உலகளாவிய ரீதியில் மனித சமுதாயத்தை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரியொரு தீமைகளில் ஒன்றாக இந்த போதை வஸ்து பாவனை, விற்பனை, அதனோடு தொடர்பான அம்சங்கள் காணப்படுகின்றது. இன்றைய உலகத்தில் மனிதர்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கின்ற, மனிதனுடைய உயிர்களை பறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தீமை இந்த போதை வஸ்து என்ற தீமை என்று சொன்னால் அது மிகையாகாது.
உலக நாடுகளில் நடைபெறுகின்ற போராட்டங்களால், யுத்தங்களால் அழிகின்ற மனிதர்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமான மனித எண்ணிக்கை நாளாந்தம் இந்த தீமைக்கு பலியாகி கொண்டிருக்கின்ற ஒரு கசப்பான உண்மை உலகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. உலகம் இந்த தீமைக்குள் உட்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் முக்கிய நாடுகள், நகரங்கள் என்று பல பிரதேசங்கள் இந்த தீமைக்கு பலியாகி கொண்டிருக்கின்றன. எங்களது நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல. போதை வஸ்து பாவனை, அதனுடைய விற்பனை, அதனுடைய கடத்தல் என்பவற்றிலே ஒரு முன்னணியில் இருக்கின்ற ஒரு நாடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று அந்த போதை வஸ்து விடயத்திலே எங்களுடைய நாட்டுடைய நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே காணப்பட்ட பல்வேறு ஆட்சியாளர்கள் இந்த போதை வஸ்துவை இறக்குமதி செய்வதிலும், அந்த போதை வஸ்து மாபியாக்களை ஊக்குவிப்பதிலும், அவர்களுக்கு துணை நிற்பதிலும் பெரும் பங்கு கொண்டதன் காரணமாக, அவருடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்காக, அரசியல் நலன்களுக்காக இத்தகையவர்களை ஊக்குவித்ததன் காரணமாக இன்று இந்த நாடு போதை வியாபாரிகளால் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் தற்போது இருக்கின்ற இந்த காலம், எங்களுடைய நாட்டுடைய தற்போதைய அரசாங்கம் இந்த போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்தில், நாட்டுக்கு வருகின்ற போதை வஸ்துக்களை தடுக்கின்ற விஷயத்திலே, இந்த போதை விற்பனையாளர்களை கைது செய்கின்ற விஷயத்திலே மிகவும் முழு மூச்சாக இயங்கிக் கொண்டிருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக இந்த நாட்டின் ஜனாதிபதி இந்த விடயத்திலே அதிக அக்கறை கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த போதை வஸ்து விற்பனையில் ஈடுபடுகின்றவர்கள், அதனுடைய கடத்தல்களில் ஈடுபடுகின்றவர்கள், அதற்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கான முஸ்தீபான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்தேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் நாடாக, தேசமாக இந்த போதை வஸ்துக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாங்களும் எங்களுடைய கிராமங்களாக, சமூகங்களாக, ஊர்களாக, குடும்பங்களாக இந்த போதை வஸ்துக்கு எதிரான போராட்டத்தில் இறங்குவதன் ஊடாக அதனுடைய செயற்பாடுகளை, போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துகின்ற அல்லது இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகளுக்கு நாங்களும் எங்களால் ஆன ஒத்துழைப்புகளை வழங்குவதன் ஊடாக இந்த தீமையை ஒழிக்கின்ற விஷயத்தில் நாங்கள் பங்கு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த நினைவூட்டல் நமக்கு வழங்கப்படுகிறது. உண்மையில் இந்த போதை வஸ்து பாவனை என்பது அல்லாஹு தாலா குர்ஆனிலே எங்களுக்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக தடை செய்திருக்கின்ற தீமைகளில் ஒரு தீமையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நிச்சயமாக இந்த போதை வஸ்து பாவனை, சூதாட்டம், விக்கிரக ஆராதனை, குறிகேட்டல், இத்தகைய செயற்பாடுகள் எல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகள். இந்த வேலைகளிலிருந்து, இந்த செயற்பாடுகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிற செயற்பாடாக இருக்கட்டும், அதனை விற்பனை செய்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், அதற்கு பக்கபலமாக இருக்கின்ற, உதவியாக இருக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கட்டும், இவைகள் எதுவுமே இஸ்லாம் அங்கீகரித்த, ஒரு முஸ்லீம் செய்கின்ற, ஈமானிய உணர்வுள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரன் செய்கின்ற செயற்பாடு கிடையாது. அவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயற்கள், ஷைத்தானுடைய அடிவருடிகள், ஷைத்தானுடைய சகாக்கள் செய்கின்ற பணி, செய்கின்ற இழி செயல்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த போதை வஸ்துவை பயன்படுத்துகின்றவர், அது நம்முடைய மகனாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும், நம்முடைய உறவாக இருந்தாலும், நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு ஷைத்தானுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயற்பாட்டில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதை வஸ்துவோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற எல்லோரையுமே முழுமையாக சாபத்துக்குரியவர்களாக சபித்திருப்பது என்பது இந்த தீமையுடைய பாதகத்தை, அதனுடைய பாரதூரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த போதை வஸ்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது, அந்த போதை வஸ்துவை பயன்படுத்துகின்றவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அதனை உற்பத்தி செய்கின்றவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அதனை வாங்குபவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்,
அதனை விற்பவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அதனுடைய உற்பத்தி நடவடிக்கைகளில் உதவியாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அதனை எடுத்துச் செல்பவர் சுமந்து செல்பவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அது சுமந்து செல்லப்படுகின்ற வாகனம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது என்று போதை வஸ்து பாவனையோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் யார் தொடர்பட்டிருந்தாலும் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதன் ஊடாக இந்த தீமையுடைய பாரதூரத்தை, அதனுடைய பாதகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக தீமைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய தண்டனைகள் குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. போதை வஸ்து தொடர்பாக சம்பந்தப்படுகின்ற 10 சாரார் சபிக்கப்பட்டது போல வேறு எந்த தீமைகளும் அவ்வாறு அச்சுறுத்தப்படவில்லை, கண்டிக்கப்படவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த தீமை மிக பயங்கரமானது, பாரதூரமானது. தனிது மனிதனை அழித்து, குடும்பங்களை அழித்து, ஊரை உறவுகளை நாசப்படுத்துகின்ற ஒரு தீமை என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற அத்தனை பேரையும் சாபத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தூரப்பட்டவர்களாக சபித்திருப்பதன் ஊடாக நாங்கள் இதனுடைய பாரதூரத்தை, பாதகத்தை புரிந்து அதில் எந்த அடிப்படையிலும் சம்பந்தப்படாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதக செயலில் ஈடுபடுகின்றவர்கள் ஈமான்தாரிகளாக இருப்பதில்லை. ஈமானிய உணர்வோடு, ஈமானிய நம்பிக்கையோடு இருக்கின்ற நிலையிலே அவர்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ஒரு விபச்சாரி அவன் விபச்சாரம் செய்கின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. ஒரு திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்ற, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்ற மனிதன் அவன் கொள்ளையில் ஈடுபடுகின்ற போது, திருட்டில் ஈடுபடுகின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்ற மனிதன் அந்த போதை வஸ்துவை பயன்படுத்துகின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியே மேலெழுந்து செல்கிறது. உங்களிலே ஒருவர் மழைக்கு வெயிலுக்கு குடையை பிடித்திருப்பது போல, அந்த குடை உங்களை விட்டு உங்களுடைய தலைக்கு மேலால் இருப்பது போல இவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியேறிவிடும். எப்போது இந்த பாதக செயல்களிலிருந்து அவன் விடுபடுகிறானோ, அதிலிருந்து மீளுகிறானோ, அப்போதுதான் மீண்டும் ஈமான் அவனை நோக்கி வருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதன் ஊடாக, எச்சரிக்கை செய்திருப்பதன் ஊடாக, ஈமானோடு இருக்கின்ற போது இத்தகைய செயற்பாடுகளிலே மனிதர்கள் ஈடுபடுவதில்லை என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தியில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். விபச்சாரி அவன் விபச்சாரம் செய்கின்ற போது தன்னுடைய ஈமானை இழந்து விடுகிறான். கொள்ளை திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுகின்ற மனிதன் அந்த செயலில் ஈடுபடுகிற போது தன்னுடைய ஈமானை இழந்து விடுகிறான். போதை வஸ்து பாவனையிலே அதனோடு தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற மனிதன் அந்த செயற்பாட்டிலே ஈடுபடுகிற போது அவனுடைய ஈமானை இழந்து விடுகிறான் என்பதன் ஊடாக ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த பாவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, ஒட்டுறவு இல்லை. இத்தகைய நிலையில் அவர்கள் ஈமான்தாரிகளாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய போதனைகளும் எச்சரிக்கை செய்த இந்த சமுதாயத்தில் இருந்து களையப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த தீமை இந்த சமுதாயத்திலே, முஸ்லிம் சமுதாயத்திலே பரவி வருவது என்பது மிகவும் கவலையானதும் வேதனையானதுமாகும். உண்மையில் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னர் இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மக்கள், தினந்தோறும் குடிக்கின்ற பழக்கங்களை கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய சாதாரணமான அன்றாட நடவடிக்கையாக அதை செய்து கொண்டிருந்தவர்கள், இந்த போதை வஸ்து பாவனை ஷைத்தானுடைய செயல், விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய எச்சரிக்கை வந்தபோது அந்த பாவத்திலிருந்து முழுமையாக அவர்கள் விலகி அதிலிருந்து தங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அவர்கள் போதை வஸ்து பாவனையிலே ஆரம்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அவர்கள் போதையை பற்றி, சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃப்இஹிமா, அவர்கள் உங்களிடத்திலே போதை பாவனையை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அதில் நிறைய பாவம் இருக்கிறது, அதிலே அவர்கள் நன்மை இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த நன்மைகளை விட மிகப்பெரிய பாவம் அதிலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி, ஆரம்ப கட்டத்திலே போதை பாவனை என்பது தடை செய்யப்படாததாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை இல்லை,
அதில் உங்களுக்கு பாவங்கள் தான், தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் 1-2 நன்மைகள் நடக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டாலும், நீங்கள் கருதினாலும் உண்மையின் அதனால் ஏற்படுகிற தீமைகள் என்கிறது மிக பயங்கரமானது என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் எச்சரிக்கை செய்தது. அதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தின் வருகைக்கு பிறகு யோசித்தவர்கள் பலர் உண்மையில் இந்த போதை வஸ்து பாவனை தீமை நிறைந்ததுதான், நன்மையை விட அதிகமான தீமைகள் இது இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு பலர் விலகிக் கொண்டார்கள். பலர் நமக்கு தடை வரவில்லை தானே என்ற அடிப்படையில் அதை பயன்படுத்தி வந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் பயன்படுத்திய அந்த போதை, அதனுடைய மயக்கம் தொழுகையிலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக காணப்பட்டது. தொழுகையை கூட சரியாக முறையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது குர்ஆனுடைய வசனங்கள் வந்து, நீங்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற போது போதையுடைய நிலையில் செல்லக்கூடாது. வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையானவர்களாக போதையை பயன்படுத்தியவர்களாக இருக்கின்ற நிலையில் தொழுகைக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தான். 5 நேரம் தொழ வேண்டுமாக இருந்தால் அந்த 5 நேர தொழுகைக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத அடிப்படையில் தான் போதை பாவனை இருக்க வேண்டும் என்ற ஆரம்ப அறிவுரைகள் இருந்தது. அவர்களை முழுமையாக அந்த தீமையிலே ஊறிப்போயிருந்தவர்கள் முழுமையாக அதில் உடனடியாக விடுபட அவர்களை சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் கட்டங்கட்டமாக அந்த தீமையிலிருந்து விடுபடுவதற்காக இத்தகைய அறிவுரைகளை குர்ஆன் வசனம் கையாண்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு, இந்த போதை வஸ்து பாவனை, இந்த சூதாட்டம், விக்கிரக ஆராதனை, குறிகட்டல் போன்ற இந்த விடயங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலை, நீங்கள் விட்டுருங்க, அப்பதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற குர்ஆன் வசனம் வந்த உடனே இந்த தீமையில் இருந்தவர்கள் முழுமையாக விடுபட்டுக் கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே இருந்து கொண்டு அங்கு வருகின்ற போகின்றவர்களுக்கு சாராயம் பகிர்கின்ற பணிகளே ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போது வெளியில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அபூ தல்ஹா சொன்னார், என்ன சத்தம் ஒன்று வெளியே கேட்கறது, போய் பாருங்கண்டு. நான் போய் அவதானித்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் வந்திருக்கிறது, இந்த போதை வஸ்து பாவனை ஷைத்தானுடைய வேலை, விட்டுருங்க என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்திருக்கிறது. எனவே போதை வஸ்து பாவனை தடுக்கப்பட்டிருக்கிறது, விடுமாறு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அபூ தல்ஹா சொல்கிறார், முழுமையாக இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுங்கள். அன்றைய தினம் மதீனாவில் இருந்த அத்தனை முஸ்லீம் சகோதரருடைய வீடுகள் இருந்த சாராயங்கள் எல்லாம் முழுமையாக கொட்டப்பட்டு மதீனத்து வீதிகள் சாராயத்தால் ஓடுகின்ற அளவுக்கு அந்த தீமையில் இருந்தவர்கள் முழுமையாக விடுபட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த தீமைகளில் இருந்து நமக்கு விடுபடுவதாக இருந்தால், இந்த தீமைகளில் இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதாக இருந்தால், கட்டாயம் எங்களுடைய உள்ளங்களில் ஈமான் ஆழமாக வேரூன்ற வேண்டும். ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி அல்லாஹ் தஆலாவை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய நம்பிக்கை, மரணத்தை பற்றிய நம்பிக்கை, சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை, நரகத்தை பற்றிய நம்பிக்கை, மறுமை வாழ்வு குறித்த நம்பிக்கைகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகின்ற போது இந்த தீமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இந்த தீமைகளுக்கு பலியாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த தீமைகளில் இருந்து அவர்கள் மீள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் எண்ணங்களையும் அதற்கான வைராக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த தீமைகளோடு ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த தீமைகளிலிருந்து அதற்கு உதவியாக இருப்பதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த தீமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்ட சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, போதை வஸ்து பாவனை என்பது குர்ஆனினாலும்
சுன்னாவினாலும் தடை செய்யப்பட்டிருக்கின்ற பயங்கரமான பாதகமான தீமையாகும். அந்த தீமையினால் தனிநபர் பாதிப்பு, குடும்ப பாதிப்பு, சமுதாய பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு என்று ஏராளமான பாதிப்புகள் அதிலே நிறைந்திருக்கிறது. இத்தகைய பாதிப்புகளை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தீமையை ஒரு மாபெரிய தீமையாக செய்து, இந்த தீமையை ஷைத்தானுடைய ஒரு செயற்பாடாக எச்சரிக்கை செய்து, இந்த தீமையிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு முறையையும் இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகம் செய்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே பல்வேறு வகையான குற்றச்செயல்களுக்கு இந்த உலகத்தில் அவங்க ஹத்து தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய தீமைகளில் ஒன்றாக இந்த போதை என்ற தீமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு ஹம்ரின் முஸ்கிருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரக்கூடிய எல்லாமே சாராயம் என்கிற அந்த வகைக்குள்ள வரும். அது என்ன பேராக இருந்தாலும் சரிதான், போதை தருகின்ற எல்லாம் மதுசாரம் என்கிற அந்த விஷயத்துக்குள்ள வரும். இந்த மதுசாரம் எல்லாமே ஹராமாக்கப்பட்டவைகள். எனவே இந்த போதை என்கிறது அது எதுவாக இருந்தாலும் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீமையிலே ஈடுபடுகின்றவர்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஹத்து அடிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே சாராயம் குடிப்பவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் ஹத் அடிக்கிற நடைமுறைகள் காணப்பட்டது. பள்ளிவாசல்களுக்கு கொண்டு வந்து ஹத் அடிப்பாங்க. 40 கசையடிகளை அவங்களுக்கு கொடுக்கணும். சில நேரங்களில் அத்தகையவர்கள் பள்ளிவாசல்களுக்கு கொண்டு வந்து தலைமுடிகளை இறக்கி ஊராக்களும் போட்டு அடித்து செருப்பால் சிரட்டமாலை அப்படியெல்லாம் போட்டு ஹத்து மடித்து அனுப்புகிற வரலாறுகள் நடந்தேறி இருக்கிறது. நாங்கள் சிறுபராயத்தில் இருக்கிற போது அப்படியான காட்சிகளை எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆக்களை சில நேரங்களில் ரோட்டில் சிரட்ட மாலை போட்டு ஊர்வலம் கொண்டு வந்திருக்கிறோம். பிற்காலத்தில் நம்முடைய ஊரின் முக்கியஸ்தர்கள் ஒருவராக இருந்த ஒருவர் அவ்வாறு கொண்டு வரப்பட்டு பள்ளிவாசலுக்கு சாராயம் குடிபோதையில் வந்தமைக்கா அடிக்கப்பட்டு அவருக்கு அந்த அடித்தது கூட தெரியாத ஒரு நிலையில் ஏரியாக்கள் எல்லாம் தண்ணியை ஊற்றி பிறகு தெளிஞ்சதுக்கு பிறகு காலையில் அவர் எழுமிட்டு போன வரலாறு தெரியும். இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போது போதை வஸ்து பாவனைக்கெல்லாம் தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை. சில நேரங்களில் எத்தனை பேருக்கு தண்டனை வழங்குறங்கிற பிரச்சனையாக இருக்கக்கூடும். ஏன்னா முதல் போதைக்காராக்கள் சாராயம் குடிக்கிறாக்கள் மட்டும்தான். இப்போது போதை என்பது பல்வேறு வடிவங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் போதையை பயன்படுத்துவார்கள், ஆனால் வேறு பேர் சொல்லிக் கொள்வார்கள். போதையை பயன்படுத்துவாங்க, ஆனால் போதைன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு பேர். இப்போ நம்ம பேர் சொல்கிற மாதிரி குளிச, ஐஸ், குடு அப்படின்னு நிறைய பேர்களை நாங்கள் அன்றைக்கி வச்சிருக்கிறோம். அந்த பெயர்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு அந்த தீமைகளில் ஈடுபடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கல்குடா முஸ்லீம் பிரதேசம் இதில் ஏனைய முஸ்லீம் பிரதேசங்களில் ஒப்பீடு செய்கிற போது ஈண்டு கவனம் செலுத்தத்தக்க ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கிறது. புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் சுமார் 800 பேர் இந்த பிரதேசத்திலே போதை பாவனையாளர்கள் இருக்கிறார்கள். சுமார் 800 பேர். அதை விட கூடலாமே ஒழிய குறையாது. இது அரச கணிப்பீட்டின் அடிப்படையில் கணக்குக்குள்ளே வந்தது. கணக்குக்குள்ளே வராத போதைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சில நேரம் பொஞ்சாதிக்கு தெரியாத புருஷனும் இருக்கான், பாப்பாவுக்கு தெரியாத மகன் இருக்கிறான், நானாவுக்கு தெரியாத தம்பி இருக்கிறான். சில நேரங்களில் சில உறவுக்காரர்கள் அவர்கள் போதைங்கிறத அவங்க மறக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, என்ற புள்ள அப்படி இல்லை. ஆனால் போதையோடு சம்பந்தப்படுகிறவர்கள் அவர்கள் ஆதாரமாக சாட்சியப்படுத்துகிறார்கள், அவரும் போதைக்காரால் தான், அவரும் என்னவரோட பயன்படுத்தினவர் தான், நான் கொடுத்து பயன்படுத்தினவர், அவர் எனக்குன்னு தந்திரிக்காரு, இன்னடத்தை அவர் வாங்க போகிறது அது அவர் உமாவுக்கு தெரியாதான், அவரை வாப்பாவுக்கு தெரியாதான், அவரை பொஞ்சாதிக்கு தெரியாதான். இப்படி தெரியாமல் இருக்கின்ற போதைக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கணக்கெடுப்பின் அடிப்படையில் சுமார் 800 பேர் நம்முடைய இந்த கல்குடா முஸ்லீம் பிரதேசம், கோர்லைப்பற்று மத்தி, கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களிலே வாழ்கிறார். இதில் 10ல் ஒருவர் விற்பனையாளராக இருக்கிறார். 10ல் ஒருவர்
விற்பனையாளராக இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட என்ன ஒரு 80 பேர் 70-80 பேர் விற்பனையாளர்களாக இருக்கிறார்கள். இதுவும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வந்த விற்பனையாளர்கள் தான். எனவே இந்த நிலை செல்லும்போது நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலையை தான் பார்க்குறோம். குறையில்லை. போதை வசு பாவனை உதாரணமாக பதுரியா மாஞ்சோலை கிராமத்தில் இருந்தது என்றால் ஏற்கனவே 40 பேர் இருந்தார்கள், பிறகு 30 ஆகியது, பிறகு 25 ஆகியது, பிறகு 20 ஆகியது, பிறகு 15 ஆகியது, பிறகு 10 5 வந்து குறைஞ்சிங்கிற கருத்து இல்லை. எந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கிராமங்களில் ஏற்கனவே இருந்த தொகையை விட கூடி தான் போயிட்டு இருக்குது. போதை வஸ்துக்கு எதிரான பிரச்சாரமும் அதனுடைய பாரதூரங்களை எடுத்து வைக்கின்ற விழிப்புணர்வுகளும் செயற்பாடுகளும் சமூகத்தில் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவைகள் குறைந்ததாக தெரியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகவும் கவலையான விஷயமாகும். இதில் சின்னாக்களில் இருந்து சாதாரணமாக 14 வயசாக்களில் இருந்து பெரிய வயசுக்காராக்கள் சாக போகிற ஒரு நிலையில் இருக்கிறார்களெல்லாம் இருக்கிறாங்க. 70-75 வயசு தாண்டி நாட்கள் எல்லாம் இந்த போதை வசு பாவனைக்குள் நம்மளோட பிரதேசத்தில் இருக்கிறாங்க. 14 வயசு குறைஞ்சதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள். சில பாடசாலைகளில் அவர்கள் பயன்படுத்தியதாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் பாடசாலைகளில் விலக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகளை எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் தாராளமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நிலைமை என்பது மிக ஆபத்தானது. நாளுக்கு நாள் இந்த நிலைமை மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதனால் சில நல்ல தனி மனிதர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். ஊருக்குள்ள மிக நல்ல மனிதர்கள் என்று கருதப்பட்டவர்கள், நல்ல பிள்ளைகள் என்று கருதப்பட்டவர்கள் பலர் இந்த தீமைகளுக்கு யாரும் அறியாத விதத்தில் உள்ளாக்கப்பட்டு நாம் அவர்களை சொன்னால் இவர்கள் இந்த தீமையை செய்கின்றவர்களா, யாரும் நம்ப முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு பல தனி மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலையிலே நான் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு இளைஞரை பார்த்தேன். மிக நன்கு பரிச்சயமான இளைஞர். அவர் என்னுடைய மாணவராக இருந்தது கூட ஞாபகம். மிகவும் அலங்கோலமான அசிங்கமான ஒரு கோலத்தில் பசாரில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் என்னை உற்று நோக்கி பார்க்கிறார், நானும் அவரை பார்க்கிறேன். எப்படி இருந்தவன் எப்படி இருக்கிறான் என்று. போதை பாவனை தான் அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. வீதிகளிலே மிக மோசமான ஒரு நிலையில் தான் ஆடை உடுத்திருக்கிறேனா இல்லையா என்று தெரியாத நிலையில் தான் சாப்பிட்றனா குடிக்கிறனா தன்னுடைய துப்புரவு தன்னுடைய அன்றாட நடவடிக்கை எதையுமே சிந்திக்காத ஒரு நிலையில் நடமாடுகின்ற பலரை இன்று கிராமங்களிலே நம்முடைய வீதிகளிலே நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் கொழும்பில் நாங்கள் பார்த்த காட்சிகள். கொழும்பில் செட்டித்தெருவில் அல்லது 2nd க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் 3rd க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் பெட்டாவில் பார்க்குற காட்சிகள் தான் இப்போதும் நம்முடைய ஊரிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீமை இன்னும் நாளடைவிலே பெருகி பல சிறந்த நல்ல மனிதர்களை இழக்கின்ற துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடும். போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட தன்னுடைய கணவனை பற்றி ஒரு மனைவி முறைப்பாடு செய்கிறாள். இவர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர் எனக்கு உண்மையாக தெரியாது. கல்யாணம் முடித்து 17 வருஷம், இப்போ தான் தெரிய வந்திருக்கிறது அவர் போதைக்கு அடிமையானவர் என்று. அவர் சுகீனமிட்டிருந்த போது அந்த சுகீனமிட்டவருக்கு அவர் வளமையாக யூஸ் பண்ணுற டெப்லெட்டை வாங்கி கொடுக்கணும் என்று அந்த துண்டு எடுத்துக்கொண்டு வேறொருவர்கிட்ட கொடுத்து அனுப்பிய போது அந்த ஃபார்மசிக்காரர் இது போதைக்கு பயன்படுத்துகிற டெப்லெட், இது யார் தந்தது என்று கேட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்ததுனால அவர் தெரிய வந்தார் இவர் போதை பயன்படுத்துகிறவர். 17 வருஷத்துக்கு பிறகு தான் பொஞ்சாதிக்கு தெரிய வந்திருக்கு. பல உம்மா அப்பாமாருக்கு அதை விட பல தாண்டி பல காலங்கள் தெரிஞ்சது பிறகு தெரிய வரும். எனவே சகோதரர்களை மிக ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நல்லா இருந்த இளைஞர்களுடைய முகங்களை எல்லாம் நாங்கள் மிக விகாரமாக பார்க்குறோம். மிகவும் சுத்தமாக இருந்தவர்கள், மிகவும் நீட்டாக இருந்தவர்கள், அழகாக உடுத்திருந்தவர்கள் இப்போ அதையெல்லாம் கவனம் எடுக்காது தன்னுடைய பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிற நிலைகளை நம்ம பார்க்குறோம். இப்படியான இளைஞர்களுடைய குடும்பஸ்தர்களுடைய தலைமைத்துவங்களுடைய நிலைமை வருகிற போது ஒரு ஆண் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் இந்த தீமைக்கு முழுமையாக பலியாகிற போது அந்த குடும்பமே அப்படி அல்லாடி போகிறது. அந்த குடும்பமே முழுமையான ஒரு துயரத்தை அனுபவிக்கிறது. அந்த குடும்பத்துக்கு இதுவரை வருமானம் கிடைத்த வருமானம் முழுமையாகவே இல்லாமல் போகிறது.
அவன் இப்போது உழைக்கிற வருமானம் தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அவருடைய படிப்பு செலவுக்கு, அவருடைய இதர செலவுகளுக்கு என்பதற்கு அப்பால் அவனுடைய நாளாந்த போதை செலவுக்கு. ஒரு பெண்மணி என்னிடத்தில் முறையிட்டார். அவருக்கு தொழில் இல்லைங்கிற மௌலவி, நல்ல தொழில் மௌலவி, ஆனால் அவருக்கு செலவு கூடண்டா. என்ன சாப்பாடு உங்களுக்கு வாங்கி தராரா, கூட உடுபடவை வாங்கி தராரா, அல்லது மருத்துவ செலவுகள் கூடன்னு சொல்லலா, படிப்பு பிள்ளைகளுக்கு படிக்கிற செலவு கூட, அதுக்கு இல்லை. அவர் வேறு செலவு. என்ன வேறு செலவு? என்ன இப்போ இந்த ஆம்பளையெல்லாம் பயன்படுத்துகிற சாமான் தான். இப்படி என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி முறைப்படுகிறார். நிம்மதியாக சந்தோஷமாக உடுத்து சாப்பிட்டு யாரிடத்திலும் தயவை நாடாமல் மரியாதையோட கௌரவமாக வாழ்ந்த பல குடும்பங்கள் என்று கையேந்தி நிற்கிறது. பல பெண்கள் இதனால் மிகப்பெரிய விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துடைய தலைமைத்துவம் அந்த அடியோடு இல்லாமல் போனதன் காரணமாக, அந்த வழிநடத்தல் இல்லாமல் போனதன் காரணமாக முழுமையாக குடும்ப சுமைகளை தாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தில் வேலை செய்கிற பல பெண்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். இப்படியான போதைக்காரர்களின் காரணமாக பலர் விவாகரத்தை பெற்றுவிட்டார்கள். வாணாம், இவனோட குடும்ப வாழ்க்கை நடத்து வாணாம் அப்படி என்று பலர் பிரிந்து விட்டார்கள். பல குடும்பங்களில் இந்த சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய குடும்ப கட்டமைப்பு முழுமையாக சிதைந்து போகிறது. இப்படி கணவனால் கைவிடப்படுகின்ற அல்லது பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற பெண்கள், இளம் பெண்கள், சாதாரணமாக 22 வயசு, 25 வயசு, 27 வயசு, இப்படி பெண்கள் தங்களுடைய வாழ்வை இழக்கிற போது அடுத்த கட்டமாக அவருடைய செயற்பாடுகள், அவர்கள் எப்படி சமூகத்தில் வழிநடத்தப்படுகிறார்கள், சமூகத்தில் இருக்கிற ஆண்களால் எப்படி அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் துயரமான சம்பவங்கள். ஒரு கிராமத்திலிருந்து அலுவலக ரீதியாக வருகை தந்த பெண்மணிகள் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தார். நேர்காணல், ஒரு தொழில் ஒன்றுக்காக இன்டர்வியூக்கு வந்திருந்தார்கள். அந்த இன்டர்வியூ போர்டில் நானும் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் வந்தவர்கள் எல்லாம் இளம் பெண்கள், 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 22 வயசு. ஒரு கிராமத்தில் இருந்தவர்கள் வருகிறார்கள். ஏன் நீங்கள் இந்த தொழிலுக்கு வாரீங்க, ஏன் வரப்போறீங்க, உங்களோட மாப்பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சிட்டிங்களா, கல்யாணம் முடிச்சிட்ட மாப்பிள்ளைங்க விட்டுட்டு போய்த்தான். ஏன்? அவன் ஒரு தூள்காரன், அவன் ஒரு குளிசக்காரன். இப்படி வந்த பெண்கள் எல்லாம், இளம் பெண்கள் எல்லாம் ஒரு பிள்ளையோட, 2 பிள்ளையோட, 3 பிள்ளையோட வந்து கொண்டு எங்களுக்கு என்ன தொழில்னாலும் பிரச்சனை இல்லை, குப்பல்ற வேலைனாலும் பிரச்சனை இல்லை தாங்க என்று சொல்லி வந்து நிற்கிற பல பெண்களை சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த துயரங்களை எல்லாம், இந்த இழிவான நிலைகளை எல்லாம் சமூகத்தில் ஏற்படுத்தியிருப்பது இந்த போதை வஸ்து பாவனை தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தனி மனிதர்கள் பலரை இழக்கச் செய்கின்ற, குடும்பங்களுடைய நிம்மதிகளை, சந்தோஷங்களை இழக்கச் செய்கின்ற, பல கௌரவமாக இருந்த குடும்பங்கள், மிகவும் மரியாதையாக இருந்த குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அல்லது இருவர், குறிப்பிட்ட ஒரு சில இத்தகைய பழக்கங்களுக்கு பலியாகியதன் காரணமாக பலர் தலை நிமிர முடியாமல் இருக்கிறார்கள். நான் இன்னாருடைய தந்தை தான் என்று மார்தட்டி சமூகத்திலே பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இவன் என்ற பிள்ளைதான் என்று சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தாயும் சகோதரியும் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய சகோதரன், இவன் எங்களுக்கு வாணாம், இந்த ஆஃபீஸால் எங்களுக்கு ஏதாவது எழுதித்தாங்க, இவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை தரம் நாங்கள் பொலிசிக்கு போகிறது, எத்தனை தரம் கோர்ட்டுக்கு போகிறது, 10 தடவைகள் குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் நாங்கள் பொலிசிக்கு போய் இவன் எங்கே நான் போகிறது, களவெடுக்கிறது, யாருன்னு நான் தூக்குறது, அடிபிடிப்படுறது, சண்டை பிடிக்கிறது, உடைக்கிறது, இல்லாட்டி எங்கட விட்டுருக்கிற சாமான் உடைக்கிறது என்று குறிப்பிட்ட காலத்தில் 10 இன்றைக்கு ஆஃபீஸ் வச்சிருக்கிறான். வானா, இவன் வானா. எத்தனை வயசு? 17 வயசு. ஒரு 17 வயசு இளைஞனை ஒரு தாய் வந்தீர் வானா, இவன் எனக்கு வானா. அவனால் அடிபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்ட ஒரு சகோதரி, என்னுடைய படிப்பை நான் இழந்து விட்டேன், நல்ல கட்டிக்காரன், படிப்பை இழந்து விட்டேன், எனக்கு படிக்க இல்லாத விட்டு நான் நிம்மதி இல்லை உண்டு, இவனை எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க சட்ட ரீதியாக, இல்லாட்டி எங்களை எங்கே நான் எங்களுக்கு இடம் தாங்க போயிருக்கிறோம் என்று தாய்மார்கள், சகோதரிகள் வந்து அலுவலக ரீதியாக குளறுகின்ற காட்சிகள் நிறையவே சமூகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மிக ஆபத்தான எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நிலைமை மிகவும் கவலையானது, மிகவும் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, ஒவ்வொருத்தரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கான நிலைமை தான் வரும். இதில் முக்கியமாக நாங்கள் குடும்பமாக நின்று, பெற்றோர்களாக நின்று இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்யணும். இன்றைக்கு இளைஞர்கள் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் வயசுக்கு வந்து விட்டார்கள், அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் அவர்களை
நாங்கள் நெடுங்கழுத்திலே விட்டுவிடுகிறோம், அவர்களை கண்காணிக்காமல் விட்டுவிடுகிறோம், அவர்கள் எங்கு போகிறார்கள் வருகிறார்கள் என்பதையெல்லாம் கவனிக்காமல் நல்ல சுதந்திரமாக விட்டுவிடுகிறோம். ஆனால் அவர்கள் படிக்க வேண்டிய காலத்தில், வாழ வேண்டிய காலத்தில் சீரழிந்து சின்னாபின்னமாகி போகிறார்கள். கூடாத கூட்டங்களோடு சேர்வதன் ஊடாக, சேரக்கூடாத கூட்டங்களோடு நட்புகளை வைத்துக் கொள்வதன் ஊடாக. எனவே இந்த சுதந்திரம் அவர்களை அப்படியே முழுமையாக பாலடித்திருக்கிறது, வீணடித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய வீடுகளில் இருந்தது, மகரிப் தொழுகைக்கு முன்னர் மகரியாக வீட்டை வரணும், கொஞ்சம் காலத்துக்கு பிறகு எஷா தொழுதத்துக்கு பிறகு வீட்டை வந்துடணும், பிறகு இருந்தது 10 மணி ஆகிறதுக்கு முதல் வீட்டை வந்துடணும் என்று ஆம்பளை பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு இருந்தது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்று ஆம்பளை பிள்ளைகளுக்கு கிடையாது. அவர்கள் எத்தனை மணிக்கு வரலாம், எத்தனை மணிக்கு போகலாம், அவர்கள் எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்று தெரியாது. இரவு 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் அவர்கள் வீதிகளிலே உலவுகிறார்கள், கூட்டங்களோடு திரிகிறார்கள். இத்தகைய திரிச்சல் தான் அவர்களை இத்தகைய தீய விளைவுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த கிராமத்தின் சில வீதிகளிலே இரவு 1 மணி 1:30 மணிக்கு நீங்கள் நடமாடி பாருங்கள், சில இளைஞர்கள் வீதிகளிலே கட்டைகளை போட்டு வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தொழில் ரீதியாக ஒரு சகோதரத்தில் நான் வந்தபோது கேட்டன், உங்களை நான் இந்த மிட் நைட்டில் சந்திக்க வேண்டிய வேறு வழியில் எனக்கு பகல் டைமில் டைம் கிடைக்குதில்லை, ஆனால் உங்களோட வீட்டுக்கு வர நேரம் ரோட்டில் எல்லாம் இளைஞர்கள் குந்திருக்கிறார்கள், தென்னைமர கட்டைகளை போட்டு குந்திருக்கிறார்கள். நான் வார நேரம் 1 மணி 1:30 மணி, என்ன இது விளக்கம்? அது இங்கே அப்படித்தான் வளமையா, ராவையில் படுக்க மாட்டான். இப்படி எல்லா கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் இத்தகைய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இரவில் தூங்காத இளைஞர்கள் தவறான போன்பாவனை, தவறான தொடர்பாடல்கள், போதை வஸ்து பாவனை எல்லாவற்றுக்கும் பலியாகி கடைசியில் எங்களுடைய குடும்பங்களை, ஊரை, கிராமத்தை குட்டிச்சுவராக்கி விடுவார்கள். எனவே சகோதரர்களே, வெளிப்படையுங்கள், பெற்றோர்கள் கவனமாக இருங்கள், உடைய பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்புடையவர்களாக இருங்கள். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகளுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மரபையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். நான் தொழுகிறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நான் இன்ன பிற வணக்கங்களில் ஈடுபடுகிறேன், பள்ளிவாசலோடு மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவனாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையில் தந்தை இருந்துவிட முடியாது. கட்டாயம் உடைய பிள்ளைகள் விஷயத்தில், அவருடைய பொறுப்புள்ளவர்கள் விஷயத்தில் அவர் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள், உடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை உணர்ந்து எதிர்கால தலைமுறையை, எங்களுடைய வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகள், இப்போது 5ஆம் ஆண்டில் இருக்கிற, 7ஆம் ஆண்டில் இருக்கிற, 8ஆம் ஆண்டில் இருக்கிற, ஓயில் இருக்கிற இந்த தலைமுறைகளையாவது காப்பாற்ற வேண்டும். போனவர்கள் நாசமாக போனவர்கள், அதுக்குள்ளே போனவர்கள் போய்விட்டார்கள், அடுத்த தலைமுறையாவது நாம் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கடந்த காலங்களில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களில் மிகுந்த விழிப்புணர்வோடு கண்ணிலே எண்ணெய் ஊற்றிக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நடந்தால் மட்டும்தான் இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இந்த தீமையிலிருந்து விடுபடுவதற்கும், இந்த தீமையிலிருந்து எங்களுடைய தலைமுறையினை பாதுகாப்பதற்கும் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி لعلكم تذكرون. واذكروا الله تعالى العظيم الجليل الجبار يذكركم واشكروا يهديكم ولذكر الله تعالى أكبر والله أقوى وأتم وأجل والله يعلم ما تصنعون.